வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டு. ஸோ உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ் பற்றி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்னா என்ன, என்ன பிஸ்னஸுக்கெலாம் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ் தேவைப்படும்? மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்றது நம்மளுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு மெக்கானிசம் தான். ஓகே. ஸோ இது எப்படிலாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டலாக யாரெல்லாம் உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அப்படி ப்ரொமோட் பண்ணுற எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த மார்க்கெட்டிங் தேவைப்படும், இந்த ஆட்டோமேஷன் தேவைப்படும். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பண்ணலைன்னா என்ன லூஸ் பண்ணுவாங்க? ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டைமை யூஸ் பண்ணும்போது நம்ம லிமிடெட் பர்சன் மட்டும் தான் ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம பிஸ்னஸ் அங்கே லேக் ஆகும். 10 பிஸ்னஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணக்கூடிய சினாரியோ கிரியேட் ஆகும். ஆட்டோமேட் பண்ணுறது மூலிமா அந்த 10 ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அதை பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணாத ஒருத்தர் இந்த வாய்ப்பை, அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கிளியராக புரியும். எஸ். ஆட்டோமேஷன் பொறுத்தவரையும் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் கிளைண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. ரியல் எஸ்டேட் பொறுத்தவரையும் ஆஸ் அ பையராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ப்ராப்பர்ட்டியை ஃபைன் பண்ணுறதுல பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே. ஆஸ் அ செல்லரா ஒரு கரெக்டான பர்சனை ஃபைன் பண்றதுல, ஒரு பையரை ஃபைன் பண்றதுல சேலஞ்ச் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நியூட்ரல் ஆக்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கணும். எங்கெல்லாம் நிறைய ரியல் எஸ்டேட்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் தான் கிடைக்கும் அப்படின்ற அக்சஸ் கிடைக்கணும். பையருக்குமே யாருக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்கான இல்லை ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்ற டேட்டா கிடைக்கணும். ஸோ இது ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருச்சு அப்படின்ற போது அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க, யார் பெஸ்ட் செல்லர், யார் பெஸ்ட் பையர் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான விஷயங்கள் கிரியேட் ஆகணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கு தேவையான சோர்சஸ் அதிகமாக கிடைக்கணும். இந்த சோர்சஸ் கிடைக்கிறதுக்கு ஆட்டோமேஷன் அப்படின்ற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் இந்த ஆட்டோமேஷனை அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான கஸ்டமர் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி பார்க்கலாம், செல்லர் ஆஸ்பெக்ட்ல இருந்தா இந்த ஆட்டோமேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா பையரை பொறுத்தவரை கன்சியூமர் அவங்களுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்களோ அவங்க கிட்ட அவங்க போய் பேசுவாங்க, அவங்க கிட்ட இருந்து தகவல்களை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆஸ் எ செல்லரா நான் என்னுடைய பிசினஸ்க்கு, என்னுடைய மார்க்கெட்டிங்க்கு ஆட்டோமேஷன் நான் இன்பில்ட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பையரை என்னால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும், என்னுடைய பிஸ்னஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங்ஸ் போடுறேன், ஃபேஸ்புக்கில் வந்து ஆடு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ஸில் போடுறேன். ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ் எங்கே எனக்கு தேவைப்படும்? நீங்கள் சின்ன பட்ஜெட்ல இருந்து உங்கள் ஆடை ரன் பண்ணாலும் சரிதான், இல்லை எனக்கு ஆர்கானிக்காக போகணும்னு நினச்சிட்டு உங்களுடைய ரெகுலர் பேசிஸில் உங்களுடைய அப்டேட்ஸ் போஸ்டர்ஸை நீங்கள் போட்டாலும் சரிதான், அந்த இடத்துல ஒரு ரிப்ளை தேவைப்படுது. சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்த போடுறீங்கன்னா அது மூலிமா என்கேஜ் ஆன கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ரிப்ளை தேவைப்படுது. அப்போ அவங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்த உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி பொட்டன்ஷியல் கஸ்டமர் யாருன்றதை உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களால் ரீச் பண்ண முடியும்னா அவங்களை ஈஸியாக கஸ்டமராக மாற்ற முடியும். ஓகே. சரிங்களா? இதே ஆட்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, பெய்ட் ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, மெட்டால ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா, ஆட் ரன் பண்ணுறது ஒரு கஸ்டமர் ரீச் ஆகுது அப்படின்னா அவங்க பார்க்குற அந்த 3 செகண்ட்குள்ள அந்த கண்டென்ட் நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆடையுமே. அப்போ அந்த 3 செகண்ட்குள்ள அவங்க அட்டென்ஷன் நம்மளால கிராப் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு கனெக்ட் ஆகிறாங்க நம்ம கூட பிஸ்னஸ்க்கு அப்படின்னா அந்த கனெக்ட் ஆகிற சினாரியோவை நம்ம பயன்படுத்தி அவங்களோட கண்டினியூஸாக நம்ம கான்டாக்ட்ல இருந்தால் அந்த கஸ்டமர், அந்த லீட் நம்ம கஸ்டமராக மாறிடுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கான வாய்ப்பை தான் இந்த ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணுது. நான் ஒரு பிஸ்னஸ் ஓனரு. ஸோ எனக்கு வந்து ஆர்கானிக்லேருந்தும், ஆர்கானிக்னா இன்ஸ்டாகிராம் போஸ்டிங்லேருந்தும் கிளைண்ட் வராங்க, ஆட்ஸ்லேருந்தும் வராங்க. ஓகே. இப்போ இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல ஆட்டோமேஷன்ஸ், இது வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பெய்ட் ஆட்ஸ் நம்ம பேசிடுவோம், அடுத்து ஆர்கானிக்காக பேசுவோம். ஓகே. இந்த பெய்ட் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வாட்ஸ்அப் மூலியமாக தான் கனெக்ட் ஆவாங்க. ஒரு ஆட் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணும்போதே அந்த கால் டு ஆக்ஷனை நம்ம வாட்ஸ்அப்ல கஸ்டமர் கனெக்ட் ஆகணுன்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம் பெரும்பாலும். ஓகே. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜை நம்ம ஆட்டோமேஷன் மூலியமா கஸ்டமர் கொடுக்க முடியும். சூப்பர். இந்த வெல்கம் மெசேஜ்லயே நம்ம என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிசினஸ்ல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பையருக்கு கிடைக்கும்ன்ற ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோவை நம்ம கொடுத்துட முடியும். கூடவே அங்கேயும் ஒரு கால் டு ஆக்ஷன் வைக்கலாம். ஸோ அவங்க முடிவு பண்ணணும் இல்லையா, நம்ம கிட்ட ஏன் வரணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா,
அதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராடான விஷயம் தேவைப்படும், நம்மளை பத்தியான அப்டேட்ஸ் தேவைப்படும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம், நம்ம எத்தனை கஸ்டமருடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம், எவ்வளவு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ரிவ்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்ற நம்மளுடைய ஒரு பிரீஃபான ஒரு ரிப்போர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி அதை கஸ்டமரை பார்க்க வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கலா லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ்ல. இந்த லேண்டிங் பேஜுக்கு கஸ்டமரை கொண்டு வர்றதுக்கு இந்த ஆட்டோமேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அந்த வெல்கம் மெசேஜ்லேயே நம்ம லேண்டிங் பேஜுக்கான ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா நம்ம லேண்டிங் பேஜ்ல லேண்ட் ஆயிடுவாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அத்தனை விஷயத்தையும் நம்ம ஈஸியா கன்வே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க உடனே டிசிஷன் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனும் நம்ம கொடுக்க முடியும். ஈவன் அது நம்ம கூட அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா இமீடியட்டா நம்ம கூட கனெக்ட் ஆகி ஒரு சொல்யூஷன் கேட்கறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் பட்டனா கூட அது இருக்கலாம். ஸோ அது போக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ன்றது என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது மூலியமா கஸ்டமரோட 1-to-1 நம்மளால பேச முடியும். ஜூம் கால்லயோ கூகுள் மீட்லயோ பேச முடியும். இல்லையா நம்ம ஆஃபீஸ்ல அவங்களை மீட் பண்ண முடியும், நம்ம அவங்க ஆஃபீஸ்ல மீட் பண்ணி அந்த லீடை சேல்ஸா க்ளோஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல இ-காமர்ஸ்ல ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கஸ்டமர் ப்ராடக்ட் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கால் டு ஆக்ஷனும் நம்ம அந்த ஆட்டோமேஷன்ல கொடுக்க முடியும். ஸோ பை நவ் அப்படின்ற ஒரு பட்டனை நம்ம அந்த இடத்துல கொடுக்கறது மூலியமா கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்ல விருப்பம் இருக்கு அப்படின்னா அவங்க கிளிக் பண்ணி இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கான பேமெண்ட் கேட்வேக்கு அது கொண்டு போயிடும். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல பை பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு இந்த ஆட்டோமேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆட்டோமேஷன், எந்தெந்த டூல்லாம் நான் கொடுக்கலாம்? ஏன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில், நான் உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. எந்த டூல் பார்த்தாலும் இந்த டூல் நல்ல டூல் மாதிரியும் தெரியுது. ஸோ எந்த டூலில் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்காங்க, மாதம் ஒரு 10,000 ரூபா மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டூல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? டூல் பொறுத்தவரையும் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் பண்ண போகுது. ஆனா அதை ஹேண்டில் பண்ற அந்த மார்க்கெட்டர் எந்த அளவு நம்ம கூட யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, எந்த அளவு நம்ம கூட கம்யூனிகேஷன் இருக்காருன்றதான் இங்க ரொம்ப முக்கியமே. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒரு நல்ல மார்க்கெட்டரை ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே நமக்கான டூல்ஸை ஈஸியா ஃபைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு டூல்லையுமே ஒவ்வொரு விஷயங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு எது வேணும்ன்றது அந்த மார்க்கெட்டருக்கு மட்டும் தான் எக்ஸாக்டா தெரியும். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு பிசினஸ் கொண்டு போறேன் அப்படின்னா எந்த டூல்ல உங்களுக்கான ஃபேஸ்புக்கோடைய லீட் டைரக்டா கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் இருக்கோ, எந்த டூல்ல வாட்ஸ்அப் ஏபிஐயை கனெக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டா இருக்கோ, எந்த டூல்ல சிஆர்எம்கான ஃபெசிலிட்டி இருக்கோ, எந்த டூல்ல லேண்டிங் பேஜ்க்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ, இது எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டூலா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அது இந்த டூல் தான் அப்படின்னு கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்க மார்க்கெட்டர் நீங்க கேளுங்க, இது இருக்கிற மாதிரியான டூல் அவர் சஜஸ்ட் பண்ணாருன்னா இமீடியட்டா அதை எடுத்துக்கங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கைட் நெக்ஸஸ் எங்களுடைய பிராண்ட்ல இருந்து நாங்க ஒரு டூல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டூல்லையுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. டேப்லின்னு ஒரு டூல் இருக்கு, சரிங்களா? ஜாப்பியர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வாட்டின்ற ஏபிஐ விஷயங்கள் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் அது கொடுக்குது. ஓகே. ஸோ நீங்க இந்த டூல் தான் சர்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்டர் மூலியமா நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான கரெக்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆட்டோமேஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம். ஓகே. எவ்வளவு செலவு பண்ணா அவங்க ஆட்டோமேஷன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகலாம்? ஓகே. இதையுமே நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம். பெய்ட் ஆட்ஸ்க்கு பார்க்கலாம், அதே மாதிரி ஆர்கானிக்கும் பார்க்கலாம். ஓகே. அவங்க ஆர்கானிக்கா இன்ஸ்டாகிராம்ல வரப்போற கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி டிஎம் பண்றதுக்கான ஆட்டோமேஷன் ஆன்லைன்ல சில இடங்கள்ல நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. 1000 rupees பெர் மந்த் அப்படின்ற காஸ்ட்லயே நமக்கு கிடைக்குது. ஓகே, சரிங்களா? சில நேரங்கள் நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு 500 rupeesல இருந்தே அவங்க இந்த ஆட்டோமேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும் பெர் மந்த் அப்படின்றதுல. பெய்ட் ஆட்ஸ் போறாங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் மினிமம் ஒரு 1000 to 1500 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரிங்களா? ஸோ ஒரு மந்த்லி ஒரு 2500 rupees 2500 rupeesல இருந்து ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே. இதுலயே அவங்க நிறைய ஃபெசிலிட்டி தேவைப்படுது அப்படின்ற போது இந்த காஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃபரா இருக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஸோ எவ்வளவு பட்ஜெட்ஸ் வரைக்கும் இந்த 2500 வந்து கேரி ஆகும்? அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட், அவங்க ஆட் கேம்பெயின் ரன் பண்றது வெறும் வாட்ஸ்அப்ல என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனே போதும். 2500 rupeesக்குள்ளேயே இருக்கிற டூல்ஸே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஓகே. யார் ஒருத்தவங்க லீட் கேம்பெயின் ரன் பண்ணி கஸ்டமர் லேண்டிங் பேஜை வர வச்சு அவங்களுடைய ரெகுலரான இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அவங்க ஹை லெவலுக்கான ஆட்டோமேஷன் போக வேண்டியதா இருக்கும். அப்போ அரௌண்ட் அது 2.5 to 5 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு.
ஸோ ஒரு யூசரோட நீடை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா யூசருக்கான தேவைகள் பொறுத்து இது மாறுபடும். ஓகே. ஸோ நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ்க்குலாம் அந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் சர்வீஸ் பண்ணுறீங்க? எங்களுடைய ஆட்டோமேஷன் சர்வீசஸ் மூலியமா நாங்கள் சலூன்ஸ், ரியல் எஸ்டேட் கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க, இப்போ ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கு டிக்கெட் புக்கிங் தேவைப்படுது அப்படின்னா அவங்களை கனெக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன். ஓகே. ஸோ ஆன்லைன்ல ஒரு சர்வீசஸை செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஈவன் டாக்டரா இருக்கட்டும், ஒரு ஆன்லைன் ஒரு சர்வீஸ் ஓரியன்டான பிசினஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஆட்டோமேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ரொம்ப சந்தோஷம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க நாலேஜ் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ பிரதர். உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி. ஸோ நம்ம சில விஷயங்கள் நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப வியூவர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.